சுவாமி, அடியேனை ஆசீர்வாதம் பண்ணி இந்த ஆசிரமத்தில் ஒருத்தனா ஏற்றுக்கணும். யாரப்பா நீ? நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் சுவாமி தங்களை நாடி வந்திருக்கிறேன். உட்கார். இப்படி உண்மையை புரிந்து கொள். ஞானம் என்பது 3 வகைப்படும். ஒன்று உபாய ஞானம், இன்னொன்று உண்மை ஞானம், மற்றொன்று அனுபவ ஞானம். விளக்கம் வேண்டும் சுவாமி. நட்சத்திர பிரகாசம் போல் தோன்றி ஜீவ அறிவே உபாய ஞானம். சந்திர பிரகாசம் போல் தோன்றி அறியும் ஆன்ம அறிவே உண்மை ஞானம். சூரிய பிரகாசம் போல் எந்த பொருளையும் தெரிந்து அனுபவிக்கச் செய்கின்ற கடவுள் அறிவே அனுபவ ஞானம். இது போன்ற உண்மைகளை எல்லாம் புரிந்து கொண்டு வாழ்வின் தத்துவத்தை உணர வேண்டும் என்பதற்காகவே தான் நான் தங்கள் திருவடிகளை தேடி வந்திருக்கிறேன் சுவாமி. உனக்கு எல்லா நன்மைகளும் கிட்டுவதாக எனது ஆசீர்வாதம். நன்றி சுவாமி. அப்படியே இன்னொரு சந்தேகம். கேள் மகனே, தங்களைப் போன்றவர்கள் ஞானம் வந்த பிறகு துறவியாகிறார்களா அல்லது துறவியான பிறகு ஞானம் பெறுகிறார்களா? நல்ல கேள்வி. ஞானம் வந்த பிறகுதான் நான் துறவியானேன். அப்படியா? ஆமாம், எனது மனைவியின் பெயர்தான் ஞானம். இது ஒரு பழைய கதை. பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு.